கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த வசனத்திலே பார்க்கிறோம், அவர் மேலே விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்பா பிதாவி என்று கூப்பிடத்தக்கதான புத்திர ஸ்வீகாரத்தை அடைந்தவர்களாக நாங்கள் இருக்கிறபடியினாலே நிச்சயமாகவே நமக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது நமக்கு பெற்றோர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் நாங்கள் விரும்புகிறதை நமக்கு செய்கிறார்கள். இந்த உலக பிரகாரமான மாமிசமான பெற்றோர்களை இவ்வளவு ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருகிற பொழுது, நம்மை உண்டாக்கினவர், நம்மை நேசிக்கிறவர், நம்மை படைத்தவர், தம்முடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை பிள்ளைகளாய் மாற்றினவர் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார். நமக்கு அவரிடத்தில் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அவரிடத்திலே நாங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கிற பொழுது அவர் அதை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே நீங்கள் அவரிடத்தில் என்ன தேவையாக இருந்தாலும் விசுவாசத்தோடு அவரிடத்தில் அறிக்கை பண்ணி, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இதை செய்யுங்கள் என்று கேட்கிற பொழுது அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் தேவைகளையும் அவர் சந்திக்க உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.